ரீசெண்டா வேளச்சேரியில இருக்கிற காலிட்ஸ் பிரியாணிக்கு தான் நம்ம போயிருப்போம். ஒரு பிரியாணியை வாங்கினா 2 பேர் தாராளமா சாப்பிடுற அளவுக்கு இருக்குன்ற மாதிரி ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க போல. அதே மாதிரி சும்மா பேச்சுக்குன்னு சொல்லாம கண்டெய்னரை நல்லா பெருசா பண்ணி சிக்கன் அண்ட் மட்டன் பீசஸ் எல்லாம் நிறைய போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டோடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக ஜாலியா நம்ம எதனா ஒரு ட்ரிப் போகலாம், எங்கன்னா ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போன ஊர் தான் சென்னை. சென்னை போறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா ஒரு வீடியோ போயிட்டு இருந்தது. அந்த வீடியோவை பார்த்தோம். சென்னையில வேளச்சேரியில் இருக்கக்கூடிய கால்டிஸ் பிரியாணி ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டலுடைய வீடியோ பார்த்துருந்தோம். அந்த இடத்துல 250 ரூபாய்க்கு நிறைய குவான்டிட்டி, அதாவது 250 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு பிரியாணி வாங்கினா 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக அந்த பிரியாணியை ஒருத்தரால் சாப்பிடவே முடியாது, 2 பேர் நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 125 ரூபாய் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். சரி, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஹோட்டலுமே நல்லா இருக்கும் போல், நம்ம அந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் அந்த ஹோட்டலை தேடி ஏதோ கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான உருட்டு. 250 ரூபாய் இல்லையாமா, 260 ரூபாய். 10 ரூபாய் எதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணாங்கன்னு தெரியல. 5 minutes later. அது மட்டும் இல்லாமல் ஒரு வழியாக ஆர்டர் பண்ணி பிரியாணி நம்ம டேபிளுக்கு வந்துருச்சு. அதில் இன்னொரு உருட்டு என்னன்னா, அவங்க சொன்ன மாதிரி பீஸும் கிடையாது, குவான்டிட்டியும் கிடையாது. நீங்கள் ஒரு பிரியாணி வாங்கினா ஒருத்தருக்கே பத்தாது, அந்த அளவுக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணால் என்னடா இது, இதை காக்காக்கு சோறு வச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. யாரும் இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ பார்த்து, அந்த உருட்டி வீடியோ பார்த்து யாரும் அந்த ஹோட்டலுக்கு போயிடாதீங்க. ஏன்னா நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், நல்லா சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு தான் நம்ம போவோம். ஆனால் இந்த மாதிரி உருட்டு வீடியோ அவங்களுடைய தேவைக்காக ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை அந்த ஹோட்டலுக்குள்ளே வர வச்சிடறாங்க. ஏன்னா இங்கிருந்து நான் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கேன்னா அப்போ நான் அந்த வீடியோ பார்த்து எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகி ஏமாந்துருப்பேன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் கேட்டது ஒரு பிரியாணியை வாங்கினா 2 பேர் தாராளமா சாப்பிடுற அளவுக்கு இருக்குன்ற மாதிரி ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க போல. இந்த ஃபீல்ல நான் பிரியாணி கேட்டேன், ஆனா அவர் எனக்கு கொடுத்தது டேஸ்ட் ரொம்ப பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. என்னடா இது, ரோட்டு கடையில் நம்ம சாப்பிட்டா கூட இதை விட நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிரியாணியுடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும், சிக்கன் பீஸாக இருக்கட்டும், வேஸ்ட்டு. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்ட்டு தான், யாரும் பிரியாணிக்காக போயிடாதீங்க. சரி, வந்துட்டோம், இதை சாப்பிட்டாச்சு. என் கூட வந்த இன்னொருத்தனுக்கு பசி ஆறல, எனக்கு இன்னும் பசிக்குது, எனக்கு வேற எதனா வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டான். சரி, வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா சிக்கன் ரைஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. சிக்கன் ரைஸ் உடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபாய். ஏன்னா எங்க ஊர்ல 90 ரூபாய் 70 ரூபாய்க்குலாம் சிக்கன் ரைஸ் நல்லாவே கொடுக்குறாங்க. சரி, வந்தாச்சு, ஆர்டர் போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி ஒரு சிக்கன் ரைஸை வாங்கிட்டோம். சிக்கனை அவங்க பாயில் பண்ணி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு சிக்கன் ரைஸ்ல எந்த ஒரு குறைய சொல்ல முடியாது, அதை பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஆனா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அந்த ஹோட்டலுக்கு நீங்க பிரியாணிக்காக போறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது உங்களுடைய டைம் மணி எல்லாமே வேஸ்ட் தான்.